வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிவளையம் சிக்கன். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. சிக்கன், தேங்காய் துண்டுகள் வந்து நறுக்கி வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்க தேங்காய் துண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு அண்ட் சீரகம். இதை வந்து லாஸ்ட்டாக வறுத்து அரைச்சி அந்த பொடியை சேர்த்திட்டிங்கன்னா டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்குங்க. தென் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை, காஞ்ச மிளகாய் கட் பண்ணி அதோட விதைகள் வந்து எடுத்துருக்குறேங்க. தென் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. ஸோ பள்ளிவளையம் சிக்கனுக்கு தேவையான ஸ்பெஷல் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, தேங்காய் துண்டு தாங்க இதோட ஃப்ளேவர்ஸ் அண்ட் டிஷ்ஷை வந்து நல்லா டேஸ்டியாக கொண்டு வந்து கொடுக்கும். சரி வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தாங்க நான் செய்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டிஷ் வந்து நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேங்க. ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு போடுறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோங்க. தென் கருவேப்பிலை சேர்க்குறேங்க. காஞ்ச மிளகாய், வரமிளகாய் கிள்ளி வச்சது சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஸோ சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க, ஏன்னா அதோட பச்சை வாசனை போகணும். ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திக்கலாங்க. ஓகே, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணுன்னே நம்ம நறுக்கி வைக்கணும் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சாங்களே தேங்காய், ஸோ அதை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு வணக்கி விட்டுக்கலாங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ண போகிறோங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ இதில் சிக்கனில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் சுண்டி வரும். இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்குதுங்க. ஸோ ஒரு வானலில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சோம்பு, சீரகம் எல்லாம் சொன்ன தெரியுங்களா, அதெல்லாம் வந்து ஒரு சின்ன வானலியில் போட்டு வறுத்து வச்சுருக்குறேங்க. ஸோ மிளகாயோட காரம் உங்களுக்கு ரொம்ப அலரும். மிளகாய் பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகு கூட நீங்கள் வறுத்து பொடி பண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சளி, இருமல், தும்பல்லாம் நம்ம திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம கூடயே ஒட்டிகிட்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ மிளகு சேர்த்திட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 3ஐயும் நான் பொடி வறுத்து வச்சுருக்கிறேங்க. லேசாக வறுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் பொடி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் பொடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் சிக்கன் வேகட்டும். லாஸ்ட்டு ஸ்டேஜில் அதை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். அடுத்து குழம்பு வைக்கிறதுக்காக தனியாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வணக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், தேங்காய், மிளகா இதெல்லாமே போட்டு வணக்கி வச்சுருக்கேன். அரைச்சிட்டு வந்து குழம்பு ரெடி பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செல்லக்குட்டீஸ் அப்பு பப்பும் வந்து நல்லா மனம் பிடிச்சிட்டானுங்க நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிடாம 2 பேர் காலையில் வச்ச சாப்பாட்டை கூட பாதி சாப்பிட்டு பாதி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட்டிங் மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க 2 பேரும். நல்லா மனம் பிடிச்சிட்டாங்க பாருங்கள். என் கை ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிட்டு மனம் பிடிச்சிட்டு சாப்பிடாமல் ஒருத்தர் அங்கே பட்டு தூங்கிட்டுருக்காரு. ஒருத்தர் மோந்து பார்க்குறாரு, சாப்பிட்லாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கிறாரு. அவர் பேர் பார்த்திங்கன்னா அப்பு, இவர் பப்பு. இவர் விடவே மாட்டேங்கிறாருங்க. எப்போ ரெடி பண்ணுவேன்னு என்னை இப்போ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறாரு. தங்கமயில் ரெடி பண்ணிடுறாரு சாமி. அப்பு ஃபீலிங்கில் படுத்துட்டுருக்கிறாருங்க. இந்த சார் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்காரு. என்ன ஸ்டைலாக கொண்டுருக்காருன்னு பாருங்கள். பப்பு சோச்சிங்க மாட்டியா? சோச்சி ஒன்று மத்தியானம் அம்மா உனக்கு லஞ்ச் போடுறேன் நான்வெஜ்ஜு. இப்போ போய் சோச்சி ஒன்று உங்க மாட்டியா? பசிக்கலையா? பப்புக்கு பசிக்கலையா? சாப்பிடுவியா மாட்டியா? எங்கே போகிற? ஓ, மனம் கண்டுபிடிச்சிட்டியா நீ? மனம் வருதா உனக்கு? அதனால் சோச்சிங்க மாட்ட. உண்ணாவிரதம் இருக்கியா? ஏன் அப்பு நீ எட்டி பார்க்குற? 2 பேர் சேர்ந்துட்டு உண்ணாவிரதம் இருக்கீங்களா? சரி, ஓகே. பப்போ அண்ணா கூட சேர்ந்துட்டு நீயும்
சரிடி தங்கமயிலுங்களா, ரெடி பண்ணிடுறேன். மம்மி பாரு, பப்பு இங்கே பாரு, 10 minutes ரெடி பண்ணிடுறேன். ஓகே, தூங்கு தூங்கு, நல்லா வெய்ய கஞ்சி தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்பு தங்கம், உனக்கு விக்கல் அடிக்கிறது பாரு, போய் தண்ணி குடிப்போம். அப்போ தண்ணி கூட குடிக்க மாட்டியா? பா இங்கே பா. அப்போ டே பப்பு, உங்கள் அண்ணனுக்கு விக்கல் எடுக்குது, போய் தண்ணி குடிக்க சொல்கிறா. சொல்ல மாட்டியா? ம், தண்ணி குடி, தண்ணி குடி. ஏ, தண்ணி கூட குடிக்காமல் உண்ண வரது இருக்கியா? டே அப்போ பப்பு, நீயாவது உங்கள் அண்ணனுக்கு சொல்லு. சொல்ல மாட்டியா? ஆ பப்பு சொல்கிறா உங்கள் அண்ணனுக்கு. பாருங்க, சின்ன சார் இப்படியே தான் கொண்டிருக்காரு. பப்பு சார் அவர் இடத்த மாற்றி வந்து படுத்துட்ருக்காரு. இவர் வந்து வாஸ்படி முன்னாடியே உட்காண்ட்ருக்கார் சார். எப்போத்தான் ரெடி பண்ணுவியோம்மா, சீக்கிரம் ரெடி பண்ணு அப்படின்ட்டு உட்காண்ட்ருக்காரு. சாப்பாடு பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அங்கே போகிறாரு வர்றாரு, போகிறாரு வர்றாரு, இதே தான் பண்ணிட்டுருக்காருங்க. பாருங்க 2 பேரையும் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. பப்பு சார் எங்கே வந்து படுத்துட்ருக்காருன்னு பாருங்கள். மனங்கண்டு குடிச்சிட்டு, சமையல் ஆகுது, மனங்கண்டு குடிச்சிட்டு உண்ணாவிரதமாக படுத்துட்ருக்காரு. அவரை பாருங்கள், அவர் அங்கே உட்காந்துருக்காரு. பப்பு, ஏன் சாமி தங்கா, டேய் என்ன பார்க்குற? ரெடியே இரு. ஆடாடா, அண்ணனை பார்க்குறியா? என்ன பார்க்க மாட்டியா? சரி சரி, பார்க்க வேண்டாம், ஓகேவா? பாருங்களேன் என்ன சேட்டை பண்ணுறானுங்க 2 பேரும். அண்ணங்கிட்ட போகிறானம்மா. வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிறான், செய்கிறாங்களா இல்லையா, கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்காருங்க சாரு. பாருங்கள் எவ்வளோ டைம் அடிக்கடி எட்டி பார்த்து செக் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள் 2 பேரும். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தழை போட்டு ஒரு கிளறி எடுத்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வந்து வரமிளகா இன்னுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் கம்மியாக சாப்பிட்றங்காட்டி கம்மியாக போட்டிருக்கோம். அதுவும் விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கிறேங்க. ஸோ காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னுமே நீங்கள் கூடுதலாக மிளகா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். நம்ம பள்ளிவேலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம நாட்டு கோழி குழம்பு தயாருங்க. இப்போ சாப்பிட போகிறோம் கோழி குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம அப்பு பப்புக்குங்க ரெடி. அவனுக்கு காத்திருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு ஆட் பண்ணி பிணைஞ்சு போட்டுடலாங்க. 2 பேர் வெறித்தனமாக சாப்பிட்டுருக்குறானுங்க. காலையிலேருந்து உண்ணாவிரதம் இருந்ததுக்கு இப்போ தான் செம்மையாக விருந்து கிடச்சிருக்குன்னு வெறித்தனமாக சாப்பிட்ருக்கிறானுங்க. பப்பு பாருங்கள், காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்தாலும் எப்படி சாப்பிட்றான்னு. பப்பு பப்பு கண்டுக்க மாட்டானுங்க. அவன் பிளேட்டை க்ளீன் பண்ணுற வரைக்கும் கண்டுக்கவே மாட்டான். ஓகே பாய். சரிங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.